ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மூலத்திரிகோண இரகசியங்களும் கிரகங்களும். இதான் தலைப்பு. கிரகங்கள் தங்களுடைய காரகத்துவம் மற்றும் ஆதிபத்தியம், இந்த ரெண்டு நிலைகளை வெளிப்படுத்துவதில் மிக முதன்மையாக இருப்பது மூலத்திரிகோண வீடுகளில் தான். நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம் உச்ச வீட்டின் பலன்களை தான் அதிகமாக கிரகங்கள் வெளிப்படுத்தணும். ஆனால் அது உண்மை அல்ல. தன் ஆட்சி வீடை விடுதி வீடாகவும் மூலத்திரிகோண வீடின் குணங்களை மிகுதியாகவும் கொண்டவை தான் கிரகங்கள். இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது சப்த கிரகங்களை தான் கணக்கில் எடுத்துக்கணும். ராகு கேதுகளுக்கு எல்லா குணங்களும் வெளிப்படும். அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியாகவும் செயல்படுவாங்க, யாரை பார்க்குறாங்களோ அந்த வீட்டு அதிபதியாகவும் செயல்படுவாங்க, யார் அவங்கள பார்க்குறாங்களோ அந்த வீட்டு அதிபதியாகவும் செயல்படுவாங்க, தனக்கு முன்னாடி பின்னாடி மூணாம் வீட்டை கட்டுப்படுத்துவாங்கன்னு அவங்களுக்கு நிறைய கதைகள் இருக்குது. சப்த கிரகங்கள் அனைத்துமே தங்களுடைய மூலத்திரிகோண குணங்களை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவை. அந்த வகையில் சூரியன் முதலான சப்த கிரகங்களின் மூலத்திரிகோண வீடு எது, எந்த மாதிரியான குணத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சூரியனுடைய மூலத்திரிகோண வீடு உச்ச வீடு மேசமாக இருந்தாலும் மூலத்திரிகோணம் மற்றும் ஆட்சி வீடு ரெண்டுமே ஒன்று தான். இது சிம்மம். அப்போ சூரியனுடைய குணத்தில் சிம்மத்தின் குணம்தான் அதிகமாக வெளிப்படும். 5ஆம் இடம் கௌரவம், அந்தஸ்து, புகழ், காதல், அதிகாரம், பதவி, தகப்பனாதி வர்க்கம், இந்த குணங்கள் தான் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் அவருடைய காரகத்துவத்தில் அதிகமாக வெளிப்படும் தன்மையார். காலபுருஷனுடைய 5ஆம் வீடான சிம்மத்தின் குணங்களே சூரியனின் குணங்களாக கை கொள்ள வேண்டும். மோஸ்ட்லி சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காதல் திருமணம் இருக்கும். சூரிய திசை நடக்கிறவங்க தகப்பனாதி வர்க்கத்தை பற்றி அதிகமாக பேசுவாங்க. பெருமை பேசுதல் அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் தற்பெருமையான ஸ்தானம் சிம்மம். அப்போ தற்பெருமை குணங்கள் சூரிய திசையில் அதிகமாக வெளிப்படும். சூரியனுடைய காரகத்துவத்தில் கௌரவத்திற்கும் காதலுக்கும் தற்பெருமைக்கும் அதிகப்படியான நிலைகள் ஒதுக்கப்படும். இப்போ சூரியன் ஆட்டோமேட்டிக்காக சிம்மத்தின் குணத்தையே அதிகமாக வெளிப்படுத்துவார். என்னதான் அவர் மேசத்தில் உச்சமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு சூரிய தேசம் நடக்குதுன்னா சிம்மம் உங்களுக்கு எத்தனாவது வீடாக வருதோ அந்த வீட்டின் தன்மைக்கான பலன்களே மிகுதியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணமாக ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு சூரியன் அட்டமாதிபதி. அவர் உச்சம் பெற வீடு எது? மேசம், 4ஆம் இடத்தின் வீடு. அட்டமஸ்தானம் பெறது மூலத்திரிகோண வீடு சிம்மம். அப்போ மகர லக்னத்துக்கு சூரிய திசை இந்த 8ஆம் இடத்தின் பலன்களை தான் அதிகமாக வெளிப்படுத்தும். புரியுதுங்களா? அவர் எங்கே உட்கார்ந்துருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தபடி இந்த 8ஆம் இடத்தின் மூலத்திரிகோண வீட்டின் பலன்களையே அதிகமாக வெளிப்படுத்துவார். சூரியனுக்கு விடுதி வீடு கிடையாது. இன்னொரு வீடு இருக்குன்னா அந்த ஆப்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு தசாநாதன் தன் காரகத்துவ ஆதிபத்தியத்தை அதிகப்படியாக மூலத்திரிகோண வீட்டின் அடிப்படையிலே வெளிப்படுத்துவார். அதுதான் இந்த அமைப்பில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ மகர லக்னத்துக்கு சூரியன் 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை அதிகமாக வெளிப்படுத்துவார். சரி, இப்போ இதுவே ஒரு ரிஷப லக்னத்துக்கு சூரியன் எதை வெளிப்படுத்துவார்? 4ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை அதிகமாக வெளிப்படுத்துவார். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது தான் மூலத்திரிகோண வீடாக வரும். அதே நேரம் அது காலபுருஷனுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பலன்களில் இவங்களுக்கு சூரிய திசையில் நடப்பில் ஏற்படும். வீடு கட்டிக்கிறது, சொத்து சேர்ப்பது, உயர்கல்வி படிப்பது, கௌரவத்தை பெரிதாக நினைப்பது, 5ஆம் இடம் அந்த கான்செப்ட் படியும் வரும். இப்போ சந்திரனுக்கு ஆட்சி வீடு கடகமாக இருந்தாலும் மூலத்திரிகோண வீடு ரிஷபம். இப்போ சந்திரன் எப்போதுமே தனம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது, குடும்பத்திற்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பது, குழந்தைகள் நலனில் அக்கறை கொள்வது, சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக கடும் முயற்சிகளில் ஈடுபடுவது, இந்த மாதிரியான அமைப்பை கொடுப்பார். இது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு அவருடைய மூலத்திரிகோண வீடுங்கிறதுனால சந்திர திசையில் இது இருக்கும். இதில் சந்திரன் நிலைத்த வீட்டில் மூலத்திரிகோண வலு பெறார் அப்படிங்கிறதுனால சந்திர திசையில் உங்களுக்கு ஒரு மாதிரி நிலையான பலன்கள் முழுவதுமாகவே கிடைக்கும். இது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. உங்கள் லக்னத்திற்கு எத்தனாவது வீடாக வருது ரிஷபம், அந்த வீட்டு பலன்கள் அதிகப்படியாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு சந்திர திசை வருதுன்னா 9ஆம் அதிபதி அப்படிங்கிற நிலையை கடந்து 7ஆம் இடத்தில் மூலத்திரிகோண வலு பெறுகிறாருங்கிற அடிப்படையில் 7ஆம் இடம் சார்ந்த பலன்களே ஜாதகருக்கு மிகுதியாக இருக்கும்.
அவருடைய ஆதிபத்தியம் 9ஆம் இடமாக இருந்தாலும் அவருடைய மூலத்திரிகோண வீடான ரிஷபத்தின் பலன்கள் வாழ்க்கை துணை, சமுதாயம், கூட்டாளி, இவருக்கும் சமுதாயத்திற்குமான உறவு நிலைகள், காலபுருஷ தத்துவத்தின்படி இது 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானத்தின் ஆதிபத்தியம், பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வம், கூட்டு தொழிலில் ஆதாயம், இப்படி பலன்கள் போகும். பாதகம்ங்கிறது பார்த்திங்கன்னா அது ஓரமாக பாதக விளைவை காட்டிலும் 7ஆம் இடத்தின் விளைவுகளே ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா செவ்வாயின் மூலத்திரிகோண வீடு மேசம். இது காலபுருஷனுக்கு முதன்மை வீடு. உங்கள் லக்னத்துக்கு அவர் எத்தனாவது வீடாக வராரோ அந்த அடிப்படையில் மேசத்தை கணக்கில் எடுத்து செவ்வாய் திசையின் பலன்கள் மிகுதியாக இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு கன்னிகா லக்ன ஜாதகத்திற்கு செவ்வாய் 3 மற்றும் 8க்கு அதிபதி அப்படின்னு வரும்போது இவர் 3ஆம் இடத்தின் பலன்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அட்டமஸ்தானத்தின் பலன்கள் ரொம்ப மிகுதியாக இருக்கும். விபத்து, கண்டம், நோய், திடீர் மரணம், அசிங்கப்படுவது, அவமானப்படுவது, சிறை தண்டனை, தலைமறைவு வாழ்க்கை, இந்த பலனை தான் மிகுதியாக செவ்வாய் கொடுப்பார். 3ஆம் இடம்ங்கிறது சப்போர்ட்டிங்கில் வச்சுக்குவார். ஏன்? மூலத்திரிகோணம் அதுதான் வலு அப்படிங்கிறதுனால. சரி, இதையே இப்படி எடுப்போம். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு செவ்வாய் திசை நடக்கும்போது லக்னாதிபதியாகவே அவர் இருந்தாலும் 6ஆம் இடத்து பலன்களை தான் அதிகமாக கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடம் தான் உங்களுடைய மூலத்திரிகோண வீடு. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை, வில்லங்கம், நல்ல வேலை, அதனால் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி வரும். இதுவே ஒரு தனுசு லக்ன ஜாதகத்திற்கு செவ்வாய் திசை நடக்கும்போது 5ஆம் இடத்து பலன்கள் மிகுதியாகவும் 12ஆம் இடத்து பலன்கள் ரொம்ப குறைவாகவும் இருக்கும். ஏன்னா மூலத்திரிகோண வீடு 5. புரியுதுங்களா? இந்த மாதிரி பலன் எடுக்க மூலத்திரிகோண வீட்டை நாம் கையில் எடுத்துக்கணும். ஒரு கிரகம் தன் காரகத்துவ ஆதிபத்தியத்தில் எது மூலத்திரிகோண வீடாக வருகிறதோ அதன் பலன்களை மிகுதியாக தரும். அப்போ இன்னொரு வீடு விடுதி வீடாக இருக்கிறதுல ஒரு பலன் பேருக்கு தான் இருக்கும். கொஞ்சமாக கிட்டத்தட்ட 90% பலன்கள் மூலத்திரிகோண வீட்டு பலன்களாக இருக்கும். ஒரு 10% பலன் தான் ஆட்சி வீட்டு, விடுதி வீட்டு பலன்களாக இருக்கும். அடுத்தது சூரியன், சந்திரன், செவ்வாய்க்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவானுடைய மூலத்திரிகோண வீடு தனுசு. இது ஒரு அற்புதமான அமைப்பு. அதனால தான் குரு மகா திசை மோஸ்ட்லி ஜாதகர்களுக்கு பாக்கியதையை கொடுக்குற வேலையை செய்யும். அவங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம், தகப்பனாதி வர்க்கத்தினால் ஆதாயம், பெரிய மனித தோரணைகள், பொருளாதார வெற்றிகள் இருக்கும். சில ஜாதகங்களுக்கு நெருக்கடியான நிலையில் அதை செய்யும். நெகட்டிவாக பண்ணும். இப்போ மிதுன லக்னத்துக்கு இதே பலன் இருக்குமான்னு கேட்டால் ஒரு பாதகாதிபத்திய வேலையை தான் செய்வார் அப்படின்னு தான் எடுத்துக்கும். கன்னிகா லக்னத்துக்கு 4ஆம் இடம் வாயிலான துன்பங்களை தருவார். இதுதான் அதில் இருக்கிற சூட்சமம். ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு குரு 7ஆம் இடம் வாயிலான துன்பங்களை கொடுப்பாரு. அதுவே கன்னி லக்ன ஜாதகத்திற்கு குரு 4ஆம் இடம் வாயிலான துன்பங்களை தருவார். நிறைய கன்னி லக்னம், கன்னிராசிக்காரங்க பாருங்கள், வீடு கட்டி கடன் அடைக்க முடியாமல் விற்றுட்டு போவாங்க. அதுக்கான ரீசன் இதுதான். இந்த 4ஆம் இடம், கார் வாங்கி டியூ கட்ட முடியாமல் விற்கிறது, இதெல்லாம் கன்னிக்கு நடக்கும். 4ஆம் இடம் சார்ந்து பிரச்சனைகளை சந்திப்பார். அப்போ தனுசு வீட்டின் பலன்களை மிகுதியாக தரக்கூடியவர் குரு. ஒரு கடக லக்ன ஜாதகத்திற்கு பாக்கியாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் குரு வரும்போது குரு திசை 6ஆம் இடத்து பலன்களையே மிகுதியாக செய்யும் தன்மை கொண்டதாகும். அதுவே ஒரு சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு 5, 8க்கு அதிபதியாய் குரு வந்தாலும் 5ஆம் இடத்து பலன்களே மிகுதியாக நடக்கும். ஏன்னா இந்த வீடு தான் அவங்களுக்கு மூலத்திரிகோண வீடு. புரிஞ்சுதுங்களா? இப்போ மூலத்திரிகோணத்தின் வலுவை வெளிப்படுத்தும் தன்மை குருவுக்கு அதிகம். அதனால தான் குருவை பாக்கியஸ்தானத்திற்கு, காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்திற்கு ஆட்சி மூலத்திரிகோண வலுவை தந்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த பலன் மிகுதியாக, உங்களுக்கு பாக்கியம் மிகுதியாக கிடைப்பது. சனி திசை நமக்கு நம்மளுடைய பாதகங்களை சொல்லும், குரு திசை நமது பாக்கியங்களை சொல்லும். நம்ம அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது குரு, நமது கர்மாவை சொல்லக்கூடியவர் சனி. அப்போ குரு திசை இந்த மாதிரி தனுசை மூலமாக கொண்டு செயல்படும். மூலத்திரிகோணம் அந்த வீட்டை மூலமாக கொண்டு தான் தன்னுடைய எல்லாத்தையும் இயக்கும் கிரகங்கள்ங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையவே சொல்லி வைக்கிறாங்க. சுக்கிரனுடைய மூலத்திரிகோண வீடுங்கிறது துலாம், காமஸ்தானம், காலபுருஷனுடைய 7ஆம் இடம். திருமணம், காமம், தொடர்புகள், உல்லாசம், சல்லாபம், சமுதாயம், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த கிரகம் இயங்கும். அப்போ ஒரு கடகலக்கண ஜாதகத்துக்கு சுக்கிரன் திசை நடத்தும்போது 4ஆம் இடத்தின் பலன்கள் வாயிலாகத்தான் அதிகமான முன்னேற்றம் இருக்கும். அதில் தான் பாதகமும் நிகழும். அதுவே ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னா 10ஆம் இடமாகவே பாவிக்கணும். 10ஆம் இடத்தின் பலன்களை மிகுதியாக தரக்கூடிய தன்மை கொண்டதாக இங்கே சுக்கிரன் இருப்பார். ஒரு சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரன் திசை நடத்துகிறாருன்னா அவர் 3ஆம் இடத்தின் பலன்களை, 3ஆம் இடம் என்கின்ற மூலத்திரிகோண துலா வீட்டு பலன்களை மிகுதியாக தந்து, ஏன்னா மறைவு ஸ்தானம், 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்துக்கான பலன்கள் குறைவாக இருக்கும். இங்கே மூலத்திரிகோணமாக செயல்படுவது துலாமே செயல்படும் சுக்கிரனுக்கு.
புதனை பொறுத்த வரைக்கும் புதன் திசை நடந்தால் கடங்காரனாவோன்னு சொல்கிறதுக்கான சூட்சுமமே அந்த மூலத்திரிகோண வீட்டுக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது. இது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால புதன் அப்படிங்கிறவருக்கு அந்த வீட்டிலேயே ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணங்கிற 3 பவருமே கிடைக்கிறதுனால கன்னி வீட்டு பலன்களே புதன் திசையில் அனைத்து ஜாதகர்களுக்கும் அதிகமாக நடக்கும். அதனால தான் புதன் திசை வந்தால் கடங்காரனாகும் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த லக்னமாக இருந்தாலும் பொருந்தி வரும். ஒரு மேச லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்து பலன்கள் ரொம்ப மிகுதியாக புதன் திசையில் நடக்கும்னா, மகர லக்ன ஜாதகத்திற்கு 9ஆம் இடத்தின் வாயிலான கடன் சார்ந்த பிரச்சனைகள் பலன்கள் புதன் திசையில் நடக்கும். மீன லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தின் வாயிலான வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசி, எதிரிகள் போன்ற பாதகம் நடக்கும். தனுசு லக்கணத்திற்கு 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்து வாயிலான கெடுபலன்கள் மூலத்திரிகோண வீட்டின் அடிப்படையில் நடக்கும். புரிஞ்சுங்களா? இந்த மூலத்திரிகோண வீடை உங்களுக்கு நடக்கிற தசாநாதனோட கம்பேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சூரிய திசையா சிம்மத்தை கையில் எடுங்க, சந்திர திசையா ரிஷபத்தை கையில் எடுங்க, செவ்வாய் திசையா மேசத்தை கையில் எடுங்க, குரு மகா திசையா தனுசை கையில் எடுத்துக்கணும், சுக்கிர மகா திசையா துலாத்தை கையில் எடுக்கணும், புதன் மகா திசையா கன்னியை கையில் எடுத்துக்கணும். மெயின் கான்செப்ட் கன்னியிலிருந்து தான் செயல்பட போகிறது அப்படிங்கிறத அர்த்தம். அடுத்ததாக சனி பகவான், இவர் காலபுருஷனுக்கு பாதகஸ்தானம், அதுதான் இவருடைய மூலத்திரிகோண வீடு. அதனால தான் சனி மகா திசையில் பாதகம் நிறையாக இருக்கும். திட்டமிட்ட செயல்களுக்கு எதிரி சனி பகவான். ஒரு கடகலக்கண ஜாதகத்திற்கு அட்டமாதிபத்திய வேலையை மிகுதியாக செய்யும் சனி ஒரு சிம்மலக்கண ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்தின் பாதகத்தை, கெடுதல்களை மிகுதியாக தருவார். ஒரு துலா லக்னத்தின் ஜாதகத்திற்கு 5ஆம் இடம் வாயிலான வளர்ச்சி, முன்னேற்றம், யோக பாக்கியதைகளை மிகுதியாக தனது திசையில் தரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதுவே விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு 4ஆம் இடம் வாயிலான சிக்கல்களை தரக்கூடியவராக இருப்பார். இங்கே கும்பம் தான் அவருடைய மூலத்திரிகோண வீடுங்கிறதுனால இந்த வீட்டின் அடிப்படையிலேயே சனி பகவான் அதிகப்படியான செயல்களை உங்களுக்கு வழங்குவார். இது காலபுருஷனுக்கு பாதகஸ்தான். காலபுருஷனுடைய 6 மற்றும் 8 மற்றும் பாதகஸ்தான அதிபதிகளாக வரக்கூடியவங்களை பாருங்கள். 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன், அவருக்கு அது மூலத்திரிகோண வீடு. அடுத்ததான் பாதகாதிபதியாக வரக்கூடிய சனி, அவர் கும்பம் மூலத்திரிகோண வீடு. ஆனால் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய்க்கு விருச்சிகம் மூலத்திரிகோண வீடு அல்ல, மேசம்தான் மூலத்திரிகோண வீடு. ஆனால் பாதகாதிபதி சனி பார்க்கும் இடமாக மேசம் வரும். கும்பம் சனி இருந்தார்னா மேசத்தை பார்ப்பார். அப்போ செவ்வாயும் சனியும் கை கோர்த்துக்கிட்டாங்கன்னா உயிர் போகிற அளவுக்கான பாதகங்கள் நிகழும் வாய்ப்பு உண்டாகும்னு சொல்கிறதுடைய சூட்சமும் இதுதான். அந்த 2 மூலத்திரிகோண வீடுகளும் தொடர்பு பெறும் அமைப்பினாலேயே. அப்போ நமக்கு தசாநாதன் எங்கிருந்தாலும் அவர் தனது மூலத்திரிகோண வீட்டின் பலனை மிகுதியாக உங்களுக்கு தருவார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இது காலபுருஷனுக்கு எத்தனையாம் வீடு, உங்கள் லக்னத்துக்கு எத்தனையாம் வீடுங்கிற 2இன் அடிப்படையில் தான் அந்த திசைக்கான பலன்கள் ஒளிந்திருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.